நேரு அவர்களுடைய மத்திய அமைச்சர் அவையில முதல் சட்டத்துறையினுடைய மந்திரியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தபோது தன்னுடைய சட்டத்துறை மந்திரி பதவியையும் கூட துச்சம் என தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக களத்திலே நின்ற தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவ்வாறு தீண்டாமை ஒழிப்பு, சமரசம், சமத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்த பல்வேறு காரியங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் செய்திருக்கிறார். அவர் கொலம்பியா, பம்பாய் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் சென்று 1913, 14, 20 காலகட்டத்திலே பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு பட்ட படிப்புகளை படித்திருக்கிறார் என்றால் தற்காலத்திற்கு அது மிகையாகாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய தந்தை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கூறலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறுவுவதற்கு இந்தியாவில் உள்ள பல்வேறு தலைவர்கள், நேரு உள்பட்ட பல்வேறு தலைவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறுவுவதற்கு பல நாடுகளுக்கு சென்று சட்டத்தை வடிவமைப்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு அலைந்து தெரிந்தார்கள். ஆனால் இந்தியாவிலே ஒரு மகத்தான தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார். அவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மிக நேர்த்தியாக வடிவமைத்து கொடுத்து தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் சாதிய பாகுபாடுகளை உடைத்தெறிவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காக செலவு செய்திருக்கிறார். இது போன்ற கொள்கை தலைவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் புரட்சி தளபதி அவர்கள் கொள்கை தலைவர்களை இளைஞர் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக மிக நேர்த்தியான தலைவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் இந்த தலைவர்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்த இரண்டு கழகங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய புகைப்படத்தை பயன்படுத்த மறுக்கிறார்கள். காரணம், சாதிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். ஆனால் நமது கழகத்தினுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெண் விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரியங்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் களத்திலே நின்றிருக்கிறார். அந்த ஒற்றை காரணத்திற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய கொள்கை தலைவராக இளைய தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்தி வருகிறார். புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் இறுகி பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்திட வேண்டும். ஒரு கட்சிக்கு, ஒரு இயக்கத்திற்கு கொள்கை தலைவர்கள் எதற்காக வடிவமைக்கப்படுகிறார்கள்? அவர் விட்டு சென்ற கடமைகளையும் அவர் விட்டு சென்ற கொள்கைகளையும் நாம் உறுதிமொழிகளாக எடுக்க வேண்டும். வெறுமனையே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியாரையும் நாம் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டால் அது நிறைவாகாது. அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் செவ்வனையே இந்த மண்ணிலே ஆற்றிட வேண்டும். அதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மிக நேர்த்தியாக கொள்கை தலைவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் எதிர் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வீட்டிற்கு அனுப்புவதற்கு இன்னும் 3 அமாவாசைகள் தான் இருக்கிறது. ஆகையால் பெற்றோர்களே, குழந்தைகளே, நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களிடம் எதிர் வருகின்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரியணையிலே அவரை ஏற்றிட வேண்டும் என்று இந்த மேடையிலே கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.